இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சற்று நேரத்தில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்குகிறது. முதல் நாளில் தமிழ் உள்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறும் நிலையில் விரிவான விவரங்களோடு சென்னையிலிருந்து ஆனந்தனும் கோவையிலிருந்து பிரவீனும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக சென்னையிலிருந்து ஆனந்தனிடம் நாம் விவரங்களை கேட்டறியலாம். ஆனந்தன், 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட மையங்கள்ல தேர்வு எழுதுறாங்க. கண்காணிப்பு பணிகள் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க? பணிகள்ல பாதுகாப்பு பணிகள்ல எத்தனை பாதுகாவலர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க? ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க ஆனந்தன். ராதா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. 3316 மையங்கள்ல 8,21,057 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுறாங்க. இதற்காக பாதுகாப்பு பணிக்காக 43,000த்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த தேர்வை கண்காணிக்கக்கூடிய பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. மாணவர்கள் ஏதேனும் காப்பியடித்தோ இல்ல மற்ற மாணவரிடம் எதுவும் பார்த்து எழுதினாதோ பறக்கும் படைகள் 4,400க்கும் மேற்பட்ட இதுல பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வினாத்தாள் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்போடு காவல்துறை ஒரு மையத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தேர்வு மையத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக பாதுகாப்புடன் வினாத்தாள் எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் சரியாக 10 மணிக்கு தேர்வு அறைக்கு உள்ளே செல்வார்கள். தேர்வு அந்த வினாத்தாள் அவர்களுக்கு வழங்கப்படும். குறிப்பாக அந்த பதிவெண் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதிவெண் இருக்கையை உறுதி செய்து மாணவர்கள் அந்த தேர்வை எழுத தொடங்குவார்கள். அதற்கான எல்லா பணிகளையும் திட்டமிட்டு தமிழ்நாடு அந்த +2 தேர்வு நடத்தக்கூடிய அந்த தேர்வு வாரியம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தேர்வு எழுதுவதற்கான அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இன்று மொழி வாரியான முதல் நாளாவது மொழி வாரிய பாடங்களுக்கு தேர்வு நடைபெறுது. முதல் பாடமாக தமிழ் 12ஆம் வகுப்பு முதல் தேர்வாக நடைபெறுகிறது. அடுத்தடுத்து தேர்வு நடைபெறுகிறது. இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இடம் அசோக்நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம். எல்லா மாணவர்களையும் வரவழைக்கப்பட்டு ஒரு வராண்டாவில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைக்கு அவர்கள் நேரடியாக செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியிருக்கிறது. மாணவர்களுடைய உள்ளே சென்று தேர்வு எழுதுவதற்கான அந்த அறையே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இருக்கைக்கு 2 மாணவர்கள் என்ற வீதத்தில் உறுதி செய்திருக்கிறார்கள். தேர்வு தொடர்ந்து நடைபெறும். தற்போது வரை இதே நிலவரம். இதை கண்காணிப்பதற்காக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அதே போல மாநில அளவிலான இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையுடைய மூத்த அதிகாரிகள் தொடர்ந்து இதை தேர்வு நடைபெறக்கூடிய இடத்தை ஆய்வு செய்து மாணவர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் தேர்வு எழுதுவதற்கான அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை மாணவர்கள் ஏதேனும் தவறு செய்யும் பட்சத்தில் தேர்வு எழுதாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று ஆசிரியர் மாணவர்கள் செல்போன் எடுத்து வர தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீறி செயல்பட்டால் அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்காங்க. ராதா, +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. புதிய தலைமுறை சார்பாக தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வை எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்தன். அடுத்ததாக கோவையில் பிரவீன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரவீன், கோவையில மொத்தம் எத்தனை மையங்கள் இருக்கு? எவ்வளவு மாணவர்கள் அங்க தேர்வு எழுதுறாங்க? ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க பிரவீன். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதிர்கால திட்டமிடுதலுக்கு முக்கியமான அடித்தளமிடும் பொதுத் தேர்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. மிக முக்கிய கல்வி மாவட்டங்களில் ஒன்றான கோவையில் 35,999 மாணவர்கள் மொத்தமாக தேர்வு எழுதுகின்றனர். 363 பள்ளிகளைச் சேர்ந்த 19,310 மாணவிகளும் 16,680 மாணவர்களும் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். இது இல்லாமல் தனித்தேர்வர்களாக 624 பேர் எழுதுகின்றனர். மாணவிகள் தயாராக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த கடைசி நேரத்தில் தங்களுக்கான அறைகள் எங்கே இருக்கின்றன என்பதை மாணவிகள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றனர். இவை தவிர 128 மையங்களுக்கான அந்த வினாத்தாள்களை கொண்டு வரக்கூடிய கட்டுக்காப்பு மையங்கள் 24 மணி நேரமும் காவல்துறை பாதுகாப்புடன் இயங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கொண்டு வருவதற்காக 37 வழித்தட வாகன வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 14 வினாத்தாள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள், 128 முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படையினர் 290 படைகள், 2150 அறை கண்காணிப்பாளர்கள் என தேர்வு பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
எழுதுகிறார்கள். இவை தவிர மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு ஏதுவாக அந்த ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வாறான சூழல்ல மாணவர்கள் எது மாதிரியான திட்டமிடுதலுடன் அறைக்குள் செல்ல வேண்டும் என்பது குறித்தும் அறிவுறுத்தல்கள் இங்கே ஒட்டப்பட்டிருக்கின்றன. அறைக்குள் எவையவற்றை எடுத்து செல்ல வேண்டும், செல்லக்கூடாது என்பவை குறித்தும் முழுமையாக அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படை வசதிகள் அனைத்தையும் உறுதி செய்வதற்காக உள்ளாட்சி அலுவலர்களுக்கு போதுமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வு எழுதும் போது எந்த ஒரு மின்சார தடையும் ஏற்படாத வண்ணம் போதுமான அறிவுறுத்தல் மின்சாரத்துறை தரப்பிலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குமான உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாணவ மாணவிகள் வந்து செல்லும் அந்த தேர்வு மையங்கள் இருக்கக்கூடிய பாதைகளில் எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாத வகையில் ஒவ்வொரு தேர்வு மையம் அருகிலும் காவல்துறையினரும் போதுமான ஏற்பாடு செய்திருக்கின்றனர். இவ்வாறான சூழலில் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு போதுமான அந்த லாஸ்ட் மினிட் நர்வஸ்னஸ் எது இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக ஆசிரியர்களும் இங்க இருந்து அவங்களுக்கு போதுமான வழிகாட்டுதல்கள் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. ராதா, மாவட்டத்தில் 35,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் +2 பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. மாணவிகளும் தயாராக இருக்கிறார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.